இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் நடந்து போகையில் பிறவியில் குருடனாக பிறந்த ஒருவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக இவன் இப்படி பிறந்தான் என்று சொன்னார். அவனை பாவி என்று சொன்னவர்களுக்கு முன்பதாக இயேசு தரையிலே துப்பி தம்முடைய உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் பூசி, நீ போய் சிலோவாம் என்கிற குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். உடனே அந்த குருடன் எழுந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே போய் குளத்தில் கழுவினான். அவன் குளத்தில் கழுவின அடுத்த கணமே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, இவன் பிறவியில் குருடனாக பிறந்தவன் அல்லவா, இவனுடைய கண்கள் எப்படி திடீரென்று திறக்கப்பட்டது என்று ஆச்சரியப்பட்டு அவனிடத்தில் வந்து, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், நான் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை சந்தித்தேன், பிறவியில் குருடனாக பிறந்த என் கண்களை அவர்தான் திறந்தருளினார் என்று சொன்னான். அப்பொழுது அவன் மேல் பொறாமைப்பட்டு எல்லோரும் அவனை கீழே தள்ளிவிட்டார்கள். இயேசு இதை கேள்விப்பட்டு அவனிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் அவரை விசுவாசிப்பதற்கு அவர் யார் என்று கேட்டபொழுது, உன் கண்களை திறந்த இயேசுவாகிய நானே அவர் என்று சொன்னார். என் தேவனுக்கு பிரியமானவர்களே, பிறவியில் பிறந்தவனுடைய கண்களை திறப்பது கூடாத காரியம். ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவனுடைய கண்களை திறந்தது. அவன் குருடனாய் இருந்ததினால் அருகே இருந்தவர்கள் எல்லோரும் அவனை பார்த்து பாவி என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய கண்களை திறந்தருளினார். கண்கள் தெரியாமல் உட்கார்ந்தவனை தேடித்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் சென்றது. பிறப்பிலிருந்தே இந்த வியாதி என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சோகத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா? பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நான் எத்தனையோ மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் பார்த்து விட்டேனே, இதற்கு பிறகு எனக்கு சுகம் கிடைக்குமா என்று கேட்கிறீர்களா? ஆம், மருத்துவர்களால் மாற்றி அமைக்க முடியாததை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நிச்சயமாகவே மாற்றி அமைக்கும். உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் பாரத்தை சுமப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.